பல விஷயங்கள்ல நீங்க கவர்னருடைய பேச்சு, அவர் வள்ளலாரை பற்றி பேசினது, நான் திருவள்ளுவரை பற்றி பேசினது, சனாதனம் பற்றி பேசினது, திராவிட மாடல் ஆட்சி பற்றி பேசினது, கவர்னர் உரையை அவர் மாற்றி வாசிக்க வந்தது, இப்படி பல தருணங்களில் அவருடைய செயல்பாடுகளை நோக்கி விமர்சனம் செஞ்சிருக்கீங்க. இந்த தீர்ப்பை ஒரு அரசியல் செயல்பாட்டாளராகவும் சரி, ஒரு வழக்கறிஞராகவும் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த செயல்பாட்டை பற்றியும் நான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். அவர் நிறுத்தி வச்ச இந்த முக்கியமான சட்டங்களில் இந்த ஆன்லைன் ரம்மி, இதை லாட்ரி, இதை தடை செய்யக்கூடிய சட்டமும் இருக்குது. அதை ஏன் நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னப்போ அதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படிலாம் சொன்னார். ரெண்டாவது அவங்களோட பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்லாம் பேசினார். அப்போது நான் இதை பற்றியே ஒரு கருத்து சொன்னேன். என்னென்னா, அவங்க மகாபாரத கலாச்சாரம் சூதாடுறது, அதனால் அதை தடை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல இருக்கு. ஏன்னா அவர் சனாதனத்தை தானே பரப்ப வந்திருக்காரு, ஆகையினால இப்படி சொல்கிறாரு அப்படின்னு இதை பற்றியும் நான் கருத்து சொல்லியிருக்கேன். ஆளுநர் ரவி செய்த செயல்கள் என்பவை ஒரு தனி மனிதருடைய முடிவு அல்ல. நம்ம திரும்ப திரும்ப ஆளுநர் ரவியை கேலி செய்வதும் கண்டிப்பதும் கண்டிப்பாக நம்முடைய உரிமை. ஏன்னு சொன்னால் அவர் நடந்து கொள்ளுகிற முறை எப்படி, அதாவது ஒரு மாநிலத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை, அந்த மாநில மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு அரசை, இந்த மாநிலத்திலே செல்வாக்கு பெற்ற ஒரு கொள்கையை எந்தவித ஒரு பின்புலமும் இல்லாமல் வெறும் அதிகாரம் அப்படிங்கிறத மட்டுமே வைத்துக்கொண்டு இவ்வளவு தலையீடு செய்து அதுக்கு எதிர் அரசியல் நடத்தக்கூடிய ஒருவராக ஆளுநர் ரவி செயல்பட்டார். அந்த வேலை ஆளுநருடைய வேலையே அல்ல அப்படிங்கிறதுனால அவரை அந்த தனி மனித செயல்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம விமர்சிக்கிறோம். அப்போ அவங்க என்னென்னலாம் விளக்கம் சொன்னாங்க ஆளுநர் தரப்பில் பேசியவங்கன்னா, அவர் கவர்னர் போஸ்ட்ல இருக்கிறதுனாலேயே காமா இருக்கணும்னு என்ன இருக்கு, உங்களுக்கு கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கிறது மாதிரி, சனாதனத்தை எதிர்த்து பேசுற உங்களுக்கு உரிமை இருக்கிறது மாதிரி அவருக்கு உரிமை இருக்கு, பேச்சு உரிமை இருக்கு. அவர் அந்த போஸ்ட்ல இருக்கிறதுனாலே நீங்க அந்த உரிமை எல்லாம் பறிச்சிட முடியாது, அவர் பேசத்தான் செய்வாரு. அதுக்கு நீங்க நீட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு அவர் என்ன உங்கள்கிட்ட ஒர்க் பண்ற குமாஸ்தாவா? அவர் கவர்னர், அவரெல்லாம் அப்படி போட மாட்டாரு, இப்படிலாம் விளக்கம் கொடுத்தாங்க. அவர் தமிழ்நாடு அரசுக்கு வேலை செய்கிற குமாஸ்தா இல்லை, ஒன்றிய அரசுக்கு வேலை செய்கிற குமாஸ்தா தான். அதனுடைய ஏஜென்சி தான் அவங்களுடைய நிறுவனத்துக்கு பேரே, அந்த பொறுப்புக்கு பேரே ஆஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் தான். இது சட்டத்தில் இருக்கிற சொல். நம்ம ஊரில் பொதுவாகவே ஏஜென்ட்னாலே தப்பாக நினச்சிக்குவாங்க. அப்படி இல்லை, சட்டம் ஒரு நிறுவனத்தினுடைய முகவர் அப்படியாக தான் பார்க்குது. ஆகையினால் அவர் ஒன்றிய அரசினுடைய ஒரு நியமிக்கப்பட்ட அதிகாரி மாதிரி தான். அவர் பொதுக்கூட்டம் பேசணும், இந்த மாநில அரசியலுக்கு எதிரான வேலையை பேசணும்னா தெருவில் இறங்கி கட்சி கூட்டம் போட சொல்லி, நான் ஆளுநராக இருந்தால் என்ன, நான் ஒரு கட்சிக்காரராக இருக்கக்கூடாதா அப்படின்னு பிஜேபி கூட்டத்தில் போய் பேசலாம். அரசு பணத்தில் செயல்படுகிற ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு இந்த பஜனை நடத்துறது, கம்மன் விழா நடத்துறது, இது நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு எதிரானதை பேசுகிறது, திராவிட அரசியலால் தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி போச்சு அப்படின்னு பேசுகிற அரசியலை பேசுகிறதுக்கு அவர் அரசியல்வாதி அல்ல. தனிநபர் கருத்து வேறு, அரசியல் கருத்து வேறு. அப்போ அரசியல் கருத்தை பேசணுன்னா நீங்கள் பொதுக்கூட்டத்தில் இறங்கி கட்சி கூட்டத்தில் பேசுங்க. அப்போ கட்சி கூட்டத்தில் பேசுகிறவர் ஆளுநராக இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். எதை நீங்கள் மறைமுகமாக நேரடியாக செய்ய முடியாதோ அதை மறைமுகமாகவும் செய்யக்கூடாது. அதுதான் சட்டம், அதான் அரசியல் சட்டம். ஆகையினால் அவர் நேரடியாக செய்ய முடியாததை மறைமுகமாக செய்வது என்பது ஒரு தவறான நடவடிக்கை. இதை தான் நாம் கண்டிக்கிறோம். இப்போ ஆளுநராக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யவில்லை. அப்போது கமிஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கமிஷன் என்பது செய்யக்கூடாததை செய்கிறது, அதுதான் இந்த சனாதன பிரச்சாரமெல்லாம். ஒமிஷன் என்பது செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறுவது. அது இத்தனை 10 சட்டம் அவர்கிட்ட இருக்குது. அதன் மீது அவருடைய ஒப்புதலை தெரிவிக்காமல் பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காரு, பேக்கெட் வீட்டோ அப்படின்னு இதை இப்போது உச்சநீதிமன்றம் சொல்லுது. இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அப்போ யார் இதை சொல்ல முடியும்? நீதிமன்றம் தான் சொல்ல முடியும். நீதிமன்றங்களின் மீது நமக்கு இருக்கிற விமர்சனமோ, எல்லாருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும். நீதி தாமதமாகிறது இது. ஆனால் இந்த வழக்கே 2023 நடக்குது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு இந்த தீர்ப்பும் கிடைச்சிருக்கு. இதையும் நேற்று போட்டவுடனே இன்றைக்கி அவங்க எடுத்துடல. அப்படி சில வழக்கும் நடக்கும். நமக்கே அந்த கேள்விகள் வரும்ல, எப்படி இந்த கேஸெல்லாம் மட்டும் இவ்வளோ சீக்கிரம் வருது? எங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, மேடம் அந்த கேஸ் மட்டும் 2 நாளில் வந்துருச்சே, 1 வாரத்தில் வந்துருச்சே,
ஏன் நம்ம கேஸ் வரல? இந்த கேள்வி குடிமக்கள் எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இந்த கேள்விகள் தீர்க்கப்படவில்லை என்பதற்காக அந்த பதவியில் இருக்கிற ஒருத்தர் எவ்வளவு காலம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வரையறையே இல்லாமல் செயல்படலாம், அதை நீதிமன்றமும் கண்ணு முடிக்கணும் என்று சொல்லுவது சரியில்லை. அப்போ இந்த தீர்ப்பு நண்பர் சொன்னார், இது திரு ஆளுநர் ரவிக்கு எதிரான தீர்ப்பா இல்லை இந்த செயல்பாட்டுக்கு எதிரான தீர்ப்பா? தீர்ப்புகளில் 2 வகை உண்டு. அது சட்ட மொழியில் ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம், ஜட்ஜ்மெண்ட் இன் பர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்து கொள்கையாக ஒரு தீர்ப்பு, அது எல்லாருக்கும் பொருந்தும். இந்த சட்டத்துக்குள்ளே அல்லது இந்த வழக்கில் வராதவங்களுக்கும் அது பொருந்தும். ஜட்ஜ்மெண்ட் இன் பர்சனம்னா அந்த குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போ அவங்க ஆளுநர் ரவி அவர்களுக்கு கையெழுத்து போட தெரியலன்னு சொல்லலை, அல்லது அவர் கையெழுத்து ஒத்து வரல தப்பாக போட்டாருன்னு சொல்லலை. அவங்க சொல்லி இருக்கிறது ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு as soon as possible என்கிற சொல்லில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன திரிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் இருக்குது. ஆனால் அந்த as soon as possibleங்கிறது எவ்வளவு நாள்? அப்போ ஒரு ரீசனபிள் டைம், அது 30 நாட்களில் இருந்து 3 மாதங்கள் வரை. அதே அவங்க இப்படி டான் ஒரு வாரத்தில் 15 நாள் அப்படி சொல்லலை. மினிமம் 30 days, மேக்சிமம் 90 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வரையிலும் இவங்க சொன்ன ஆர்கியூமெண்ட் நீதிமன்றத்திலையும் போய் சொன்னதும், வெளியில் ஆளுநருடைய தரப்பில் வாதாடினவங்க சொன்னதும், அது ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுங்க. அவங்களுக்கு அவர் இத்தனை நாளுக்குள்ள முடிவு எடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் சட்டத்திலலாம் எழுதி வைக்கல. நீங்கள் சட்டத்தில் இல்லாததெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அவர் எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துப்பார், அவர் எப்படி நீங்கள் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. கவர்னரும் இன்னொன்று என்ன சொன்னார்னா, ஒரு ஆட்சி எழுதி கொடுக்குற உரையை வாசிங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு உடன்பாடு இல்லாத கருத்தை, என்னுடைய மனசாட்சி ஒப்புக்கொள்ளாத கருத்தெல்லாம் நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் வாசித்து ஆகணுமா? கண்டிப்பாக வாசித்து தான் ஆகணும். இப்போது ஜனாதிபதி வாசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு யார் எழுதி கொடுக்குறாங்க? ஒன்றிய அரசினுடைய கொள்கை முடிவை அந்த அமைச்சரவையினுடைய பரிந்துரையின் பேரில் தான் அவங்க எழுதி கொடுப்பாங்க. அதை தான் அவங்க எந்த ஒரு ஜனாதிபதியாவது அவங்களே எழுதி டைப் பண்ணி அவங்க கருத்தையாக வாசிக்கிறாங்க? இல்லை, அவங்களுக்கு சில முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த மாநில அரசினுடைய கொள்கை வரைவு தான் பட்ஜெட் உரை, அதை தான் ஆளுநர் வாசிக்கணும். அதில் உங்கள் மனசாட்சிக்கு தனியாக இடம் வச்சுக்கிறது, கவர்னர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு நான் தனியாக ஒரு கச்சேரி நடத்துவேங்கிறது, இதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறத நம்முடைய ஆளுநர் புரிந்து கொள்வதற்கு இந்த தீர்ப்பு ஒரு வாய்ப்பு. இன்னொன்று, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 செய்திகளை சொல்கிறாங்க. ஒன்று, இந்த 2 ஆண்டு காலத்தில் கூட அவர் பதில் சொல்லியிருக்க முடியும், விளக்கம் சொல்லியிருக்க முடியும், இல்லை நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்ல முடியும். அதை கூட சொல்லலை. அப்போ 2 ஆண்டுக்கு மேலே நீங்கள் என்ன அப்படி கான்ஸ்டியூஷன் படி அதை யோசிச்சிட்டிங்க? இல்லை உங்கள் யோசனை தான் என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னும் நீதிமன்றம் கேட்டுது. நீங்கள் அவ்வளவு சிந்தனையாளராக இருந்தால் தனி உலகத்தில் உட்காந்து சிந்திக்கலாம், கவர்னர் மாளிகையில் உட்காந்து சிந்திக்க முடியாது. அடுத்தது, இந்த 10 சட்டங்களுக்கும் இவை சட்டப்படி செல்லும் என்று அறிவிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னா டிக்ளரேஷன். நீங்கள் கோர்ட் எப்போ டைரக்ஷன் கொடுக்கும்னா, ஒரு சட்டம் இருக்குது, அதை செயல்படுத்த வேண்டியவங்க செயல்படுத்தலை. இல்லை, இது வரலாறுலேயே முதல்ன்றாங்களே, ஆளுநரோ ஜனாதிபதியோ கையெழுத்து போடாமல் நீதிமன்றம் சொல்லி ஒரு சட்டமாகிறது அப்படின்றது இதுக்கு முன்பு கிடையாது, ரொம்ப அரிதாக இது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தப்பு இல்லையே, 10 சட்டத்தை ஒருத்தர் வச்சு அது மேலே உட்கார்ந்துருக்கிறதும் அரிதாக தானே நடக்கும். 1-2 நடக்கலாம். 10 சட்டத்தை as soon as possibleங்கிறது எனக்கு 3 ஆண்டுன்னு ஒருத்தர் சொல்கிறது கூட 3 வருஷமாக as soon as possible அப்படிங்கிறது கூட அரிதானது தானே. பல நேரங்களில் கவர்னர் பதவி காலமே 3 ஆண்டு தானே இருக்காங்க. இல்லை, இவர் வச்சிருக்கிற காலத்தை பார்த்தா இவர் பதவி காலம் நீட்டிச்சா கூட தேர்தல் நடந்து ஆட்சி மீண்டும் இதே ஆட்சி 3ஆவது தடவை திருப்பி அனுப்பினால் கூட நான் as soon as possible, எனக்கு டைம் ஃப்ரேம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இப்படியான வாதம் அரிதினும் அரிதாக வரும்போது தீர்ப்பும் அப்படி தான் வரும். இப்படி சில நேரங்களில் வருகிற தீர்ப்பு தான் ஒரு ஜனநாயகத்தையும் ஒரு கூட்டாட்சி மாநிலம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த இணைப்பையும் காப்பாற்றக்கூடிய வலிமையுடையதாக இருந்திருக்கு. அப்படி ஒரு ஜனநாயக தீர்ப்பு. ஏன்னா ஒரு ஆட்சி முறையில் சட்டத்தை நாடாளுமன்றம் இயற்றுது, சட்டமன்றம் இயற்றுது, எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற அதிகார வர்க்கம் அதை செயல்படுத்துது. இது 2ம் சரியா? இதுக்கு என்ன விளக்கம்? இந்த இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் டைரக்ஷன், இந்த 2ம் யார்கிட்ட இருக்குது? நீதிமன்றத்துக்கிட்ட இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த வழிகாட்டுதல்
ஒரு தனிநபருக்கு எதிரானது அல்ல. இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற எல்லாருக்கும் பொருந்தும். காஷ்மீர்ல இருந்து திருவனந்தபுரம் வரையிலும் எல்லா ஊடகங்கள், முக்கியமான அரசியல் ஆளுமைகள், அரசியல் சட்ட நிபுணர்கள் ஒரே குரல்ல இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்களே எதனால்? ஏன்னா இந்த பிரச்சனை இப்போ வந்தது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதில் கட்சி வேறுபாடு இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் காங்கிரஸ் கவர்னர்கள் பல மாநிலங்களில் எதிர்க்கட்சி ஆட்சி செய்த போது அவர்களுக்கு எதிராக இப்படி சில செயல்பாடுகளை செஞ்சுருக்காங்க. இப்போ எஸ்ஆர் பொம்மை வழக்கு நடந்தப்போ யார் ஆட்சி? அதே தான். அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் இவங்க கவர்னர் என்கிற பதவியை எப்பெல்லாம் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு எதிராக பயன்படுத்துதோ அப்போ இந்த மாநில உணர்வுங்கிறது எல்லா இடத்துலையும் வரும். அதில் பிஜேபி ஆட்சிங்கிறது அதனுடைய உச்சம். அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநிலங்களே இருக்கக்கூடாது. மாநிலங்களே இல்லாமல் நேரடியாக டெல்லியிலேருந்தே சுல்தான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம். அப்போது எல்லா மாநிலமும் தங்களுடைய உரிமைக்காக போராடும்போது இப்படி ஒரு தீர்ப்பு வர்றதை கண்டிப்பாக மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற எல்லாரும் வரவேற்பாங்க. ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் நம்புகிற எல்லாரும் வரவேற்பாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.